அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்டர்ல இருக்கோங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் சென்னை சென்டர்ல இருந்து சீரடி வரைக்கும் 22601 சீரடி சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ட்ரெயின் இன்னைக்கு ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் நம்பர் 8க்குள்ள வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஜென்ரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ஷீரடி வரைக்கும் போகிறதுக்கு 375 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பெருசாக கூட்டம் இல்லை, வண்டி ஃப்ரீயாக தாங்க இருக்குது. செகண்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ஷீரடி வரைக்கும் போகிறதுக்கு 2365 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா கர்டைன்ஸோட சில்லுன்னு ஜம்முன்னு இருக்குங்க. தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ஷீரடி வரைக்கும் போகிறதுக்கு 1660 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கே பேசஞ்சர்ஸ் யாருமே இல்லை, உள்ள ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் S4ங்க. S4ல் 71 நம்பர் சீட்டு சைடில் ஒயர் கிடச்சிருக்கு. ஆனால் கிராசிங் வர பக்கமாக இல்லைங்க. நாம் ட்ராவல் பண்ண போகிற ஸ்லீப்பர் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ஷீரடி வரைக்கும் போகிறதுக்கு 635 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் இங்கேயும் யாரும் இல்லை, செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெயினை ஹால் பண்ண போகிற லோக்கோ நம்ம ஈரோடு ஷெட்டோடைய WAP7ங்க. நம்ம ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் பார்த்துடலாங்க. நம்ம ட்ரெயினில் 1 SLRD, 1 LPR, 4 ஜென்ரல், 7 ஸ்லீப்பர் கிளாஸ், 6 தேர்ட் ஏசி, 1 செகண்ட் ஏசி இருக்குங்க. இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஏசி கிடையாதுங்க. சென்னை சென்டர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு அரக்கோணம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸ்டார்ஸ் 68 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான அரக்கோணம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AJJ. இங்கே 6 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 2 டீசல் லோக்கோ தண்டையார்பேட்டை லோக்கோ ஷெட்டோட இது போட்டு ஓட்டிட்டு வருவாங்க. நான் காலேஜில் இருந்து பார்த்தாலே இந்த ரயில் போகிறது தெரியுங்க. ஆனால் இப்போ ஃபுல்லாக எலக்ட்ரிக் ட்ராக்ஷனில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ டீசல் லோக்கோவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க.
கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காட்பாடி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய மொத்த தூரம் 1388 கிலோமீட்டருங்க. மொத்தம் 24 hours 25 மினிட்ஸ்ல ஷீரடி போய் சேருது. மொத்தம் 21 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்ல இருந்து வெட்னஸ்டே மார்னிங் 10:25 AM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே அதாவது Thursday மார்னிங் 10:50 AM ஷீரடி போய் சேருதுங்க. இன்னைக்கு ரொம்ப அதிசயமா இருக்குங்க. வண்டி உள்ள ஃப்ரீயாவே வந்துட்டு இருக்கு. இன்னும் கூட பாத்தீங்கன்னா நிறைய சீட்டு வேகண்டா தான் இருக்கு. எங்க ஃபுல்லாக போதோ தெரியலங்க. विजयवाड़ा वारांगल के रास्ते दानापुर को जाने वाले ரொம்ப நாள் கழிச்சு காட்பாடி ஜோலார்பேட்டை செக்ஷன் பகல்ல மாட்டியிருக்குங்க. ஸோ 2 ஸ்கிப்பிங் 2 கிராசிங் நறுக்குன்னு எடுத்துட்டு நேரா ஜோலார்பேட்டைக்கு போயிடலாம். शांति निलयम मंत्रालयम रोड प्लेटफॉर्म नंबर ஸ்டார்ஸ் 214 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JTJ. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே தான் நம்மளுடைய லஞ்சை வாங்கலான்னு இருக்கேன். கிடைக்குதான்னு பார்க்கலாங்க. ஜோலார்பேட்டையில நம்ம வண்டிக்கு நல்ல பேட்ரனேஜ் இருக்குங்க. காலியாக வந்த வண்டி இங்கே கொஞ்சம் ஃபுல் ஆகுதுங்க. ஜோலார்பேட்டையில் ஸ்டால் வரைக்கும் வந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வச்சுருந்த இட்லி அண்ட் தோசை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எதுவுமே வாங்கலைங்க. இப்போ நமக்கு இங்கேருந்து நம்மளுடைய ரோட்டு பெரிய போகுதுங்க. இப்போ நம்ம ஜோலார்பேட்டையிலேருந்து ரைட் எடுத்து கிருஷ்ணராஜபுரம் போக போகிறோம். நம்ம லைனை நாம பிடிச்சாச்சுங்க. இப்போ ஜோலார்பேட்டைக்கும் குப்பத்துக்கும் இடையில இருக்கிற காட் செக்ஷனை கவர் பண்ணலாம் வாங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ் 254 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம குப்பம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPN. இங்கே 22 மினிட்ஸ் டிலே வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நாகர்சால் வீக்லி எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. மொத்தமாக ஒரே ஒரு ரேக் தான் இருக்குது. இந்த ட்ரெயினை பேசின் பிரிட்ஜில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம கூட இன்னைக்கு நிறைய பக்தர்கள் டிராவல் பண்றாங்க. அவங்க இன்னைக்கு நமக்கு புளி சாதம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மதியானம் சாப்பிட எதுவுமே கிடைக்கலங்க. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு KR-புரம் வந்த உடனே கண்டினியூ பண்றாங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு கர்நாடகா 345 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KJM. இங்கே 33 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 2 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்து ஏலஹங்கா ஜங்ஷன் போக போகிறோம். आइए अपने सपनों के भारत के लिए एक कदम और बढ़ाएं तथा सतर्कता को जन जन तक। என்னதான் நமக்கு வர வழியெல்லாம் 130 செக்ஷன் இருந்தாலும் இந்த ட்ரெயினுடைய MPS அதாவது மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் ஒன்லி 110 தாங்க. ஸோ அதுக்கு மேலே வண்டி எங்கேயுமே தாண்டல, அழகாக கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த ட்ரெயினில் டிக்கெட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு சைட் லோயர் கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் போகவே முடியலங்க. கடைசியாக பாபா இப்போ தான் கூப்பிட்றாரு. ஸோ இன்றைக்கி ஜாலியாக போயிட்டுருக்கோங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஏலஹங்கா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு YNK. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. நீங்கள் வெட்னஸ்டேஸில் சென்னையிலேருந்து பெங்களூரு வரதுக்கு பிருந்தாவனுக்கு பிறகு பகலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட் ட்ரெயினாக இருக்குங்க. பிருந்தாவனில் உங்களுக்கு ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி ஃப்ரீயாக தாங்க வருது. ஸோ இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கங்க, ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாங்க. நம்ம ட்ரெயினை ஜூலை 6, 2011 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 15+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நான் இந்த வண்டி இனாகரேஷன் ஆனப்பவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ICF கோச்சில் பாத்ரூம் 2 பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் ஒரே ஒரு சார்ஜர் பாயிண்ட் இருக்கும். அதை சார்ஜ் போடுறதுக்கு லைன் நிற்கும் பாருங்க. அப்பா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற கோச் பார்த்தீங்கன்னா 2025 மேனுஃபேக்சர் பண்ணது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க உள்ள.
வர வழியெல்லாம் அந்த சின்ன காட் செக்ஷனோடைய வியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் கொஞ்சம் மழை பெஞ்சுது, அதனால ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது கிளைமேட்டும். ட்ரிபிள் 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஹிந்துப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு HUP. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. திரும்பவும் ஆந்திராக்குள்ளே வந்திருக்கோம். இந்த ஹிந்துப்பூர் ஸ்டேஷன்ல இருந்து 12 கிலோமீட்டர்ல தான், ஒன்லி 12 கிலோமீட்டர்ஸ்ல தான் உலக புகழ்பெற்ற லேபாக்ஷி இருக்குங்க. நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்துட்டீங்கன்னா இங்கே இறங்கி ரூம் எடுத்துட்டு நாளைக்கு போயிட்டு ஜம்மு லேபாக்ஷியை சுற்றி பார்க்கலாங்க. அடுத்து நமக்கு பிரசாந்தி நிலையம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வர வழியில எங்கேயும் லைட்டிங் பெருசா இல்லைங்க. ஸோ அடுத்த ஸ்டேஷனை உடனே பார்க்கலாம். $502 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சத்யசாய் பிரசாந்தி நிலையம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SSPN. இங்க 5 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். இங்க 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வெறும் ஷீரடி சாய்பாபா கோவிலை மட்டும் கனெக்ட் பண்ணுறது கிடையாதுங்க. இந்த ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 8 கிலோமீட்டர்ல தான் புட்டபர்த்தி இருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கிருந்து ஈஸியாக பிரசாந்தி நிலையத்துக்கு போய் தரிசனம் பண்ண முடியும். அதுக்குண்டான ஸ்டேஷன் தாங்க இது. புட்டபர்த்திக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கிங்ஸ் இருக்கு, நிறைய பேர் இறங்கி வராங்க. பாருங்க, தோசை சேல்ஸ் அமோகமாக நடக்குதுங்க. இந்த ட்ரெயினுடைய ஸ்லீப்பர் கோச்சில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் யோசிக்காதீங்க. உள்ள இந்திக்காரங்க ஏறி அட்டகாசம் பண்ணுவாங்க, அவங்க ஏறுவாங்க, இவங்க ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. வண்டி உள்ள ஃப்ரீயாக தாங்க வரும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜேர்னி செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பரான வண்டிங்க இது. அடுத்து நமக்கு தர்மாவரம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இடையில லைட் இருந்ததுன்னா ஸ்கிப்பிங் வருவாங்க, இல்லைனா கட் பண்ண நேரம் தர்மாவரம் தான் வரும். Stars, welcome to the Silk City of Andhra Pradesh. 535 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தர்மாவரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DMM. இங்க 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சில்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்குமா? இது நம்ம தமிழ்நாடு காஞ்சிபுரம் போலவே இங்க ஆந்திராக்கு தர்மாவரமுங்க. தர்மாவரம் ஜங்ஷனில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி இருக்குது, தோசை இருக்குது, லெமன் ரைஸு, வெஜ் பிரியாணி, எக் பிரியாணி எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. இங்கே உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்குங்க. எனக்கு மசால் வடை ரொம்ப பிடிக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தர்மாவரத்தில் மசால் வடை வாங்கியிருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. நைட்டு டின்னருக்கு சூப்பராக இருக்குங்க. பாய் 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 பாய். நைட்டுக்கு நம்ம கோ பேசஞ்சர்ஸே பார்த்தீங்கன்னா திரும்பவும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. சப்பாத்தி அண்டு தக்காளி தொக்கு இருக்குங்க. சாப்பிட்டுட்டு உண்டகல் வந்த உடனே பிளாகை கண்டினியூ பண்ணுறாங்க.
ஸ்டார்ஸ் 636 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம குண்டக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் GTL. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து ஆதோனியை ஸ்கிப் பண்ணிட்டு நேரா மந்திராலயம் ரோடுக்கு போயிடலாங்க. இந்த ட்ரெயின் ரேக் ஷேரிங் பண்ணிக்குது இல்லையா, நாகர்சால் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினில் நீங்கள் சென்னையிலேருந்து நாகர்சால் வரைக்கும் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஷிரிடி வெறும் 42 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது. உங்களுக்கு அங்கேருந்து நிறையா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. காரு, பஸ்ஸு, நீங்கள் எதில் வேணால் ஷிரிடிக்கு போய் ஈஸியாக சேர்ந்துடலாங்க. ஸோ இந்த ட்ரெயின் இல்லைனா நீங்கள் அந்த ட்ரெயினை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் அனௌன்ஸ்மெண்ட்டு பயங்கரமாக கத்துது, அதுதான் உள்ளே வந்துட்டேன். कृपया ध्यान दें, गाड़ी संख्या 16597 बूटी धर्मावरम जंक्शन मार्ग से चलकर செவன் 29 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மந்திராலயம் ரோடு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MALM. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நம்ம வண்டிக்கு நிறைய புக்கிங் இருக்குது. இங்கேருந்து சுவாமியை பார்த்துட்டு ஷீரடிக்கு போகிறவங்க இருக்காங்க. நிறைய தமிழ் மக்கள் தான். இந்த ஸ்டேஷன்ல இருந்து மந்திராலயம் கோவில், அதாவது ராகவேந்திரர் ஜீவசமாதி வெறும் 15 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. இங்கிருந்து உங்களுக்கு நிறைய ஆட்டோ அண்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ ஜம்முன்னு போய் கோயிலுக்கு சேர்ந்துடலாம். இப்போ நாம மந்திராலயம் ரோட்ல கட் பண்ணா அடுத்து வரப்போற ஸ்டேஷன் என்னன்னு நீங்களே பாருங்க. செவன் 58 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ராய்ச்சூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் RC. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினில் பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டி இல்லைனாலும் உள்ள ஆன்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆர்டரும் உங்களுக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் வேணும்னா உள்ள ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டேஷன்லேயே வாங்கிக்கலாம். ஆனால் ஸ்டேஷனில் வாங்குறது தான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்குங்க. ராய்ச்சூர் ஜங்ஷனோட நம்மளுக்கு தூங்குற டைம் வந்துருச்சுங்க. இப்போ போய் தூங்கிட்டு காலையில் டவுன் ஜங்ஷன்ல இருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அனைவருக்கும் நல்வணக்கம். फास्ट ट्रेन आहे. ऑडिओ वॉटरिंग स्टाफ प्लॅटफॉर्म 3च्या सर्व डब्यात पाणी भरा. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. வெல்கம் டு மகாராஷ்டிரா. 1202 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம டவுன் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DD. இங்கே 17 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நீங்க சென்னையில இருந்து ஷீரடி போறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்றாங்க. நீங்க சென்னையில இருந்து நேரா KSR பெங்களூரு வந்துருங்க. KSR பெங்களூர்ல இருந்து நைட்டு தினமும் வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு மேல கர்நாடகா எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த வண்டியில நீங்க KSR பெங்களூர்ல இருந்து கோப்பர்கான் அப்படின்ற இடத்துக்கு டிக்கெட் போட்டுக்கோங்க. கோப்பர்கான்ல இருந்து ஷிரடி வெறும் 16 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு ஷிரடி போறதுக்கு.
இப்போ நமக்கு இந்த டவுன் ஜங்ஷன்ல இருந்து ஷிரடிக்கு லைன் பிரிய போகுதுங்க. நம்மளுடைய ரெகுலர் ரூட்ல நம்ம போறது கிடையாது, நேரா போனா போனேங்க. இப்போ நாம இங்கிருந்து ஒரு டீப் ரைட் எடுத்து இப்போ ஷிரடிக்கு போக போறோம். நம்ம ட்ரெயின் ரொம்ப பிஃபோராக அஹில்யா நகருக்கு போயிட்டு இருக்குங்க. ஸோ விசாப்பூர் அப்படின்ற இடத்துல சிக்னல் போட்டு ஓரங்கட்டி வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு சில கிராசிங்ஸ் வருது, எல்லாத்தையும் எடுக்கலாங்க. ஹசரத் நிசாமுதீன் யஷ்வந்த்பூர் 2 கிராசிங்கை பார்த்தீங்களா? இப்போ நம்மளை இன்னொரு வண்டி ஓவர்டேக் அடிக்க போகுதுங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூனே அஜ்னி, அதாவது நாக்பூர் வந்தே பாரத் ஓவர்டேக் அடிக்க போகுது. வடிவுக்கரசன் அண்ணன் கும்பகோணத்துலேருந்து வராருங்க. இன்னைக்கு பாபாவை நாங்கள் 2 பேரும் தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கும் ஒரு ஸ்டாராக ஆட் ஆகியிருக்காரு. ஹாய் அண்ணா. ஸ்டேஷன் நல்லா அழகாக இருக்குங்க, பாருங்களேன். प्लेटफॉर्म क्रमांक 2 पर आहे. कृपया ध्यान दीजिए ट्रैफिक क्रमांक 1286 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான அஹில்யா நகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் ANG. இங்கே 52 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ட்ரெயின் அஹில்யா நகர்லேருந்து நேராக புண்டாம்பா ஜங்ஷனுக்கு போகுங்க. அங்கேருந்து நம்மளுக்கு ரேக் ரிவர்சல் ஆகுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம பைபாஸ் லைன் எடுத்து நேராக ஷிரடிக்கு போயிடுறாங்க. அந்த பைபாஸ் லைன் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அஹில்யா நகர்ல இருந்து ஷிரடி இன்னும் 100 கிலோமீட்டர்ல இருக்குங்க. நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸோ பிஃபோர் டைம்லேயே உள்ள போய் சேர்ந்துருவோங்க.
நேராக போகிற லைன் வந்து குண்டாப்பா ஜங்ஷனுக்கு போகிற லைனுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம் ஷீரடி போகிறதுக்காக. இதுதான் பைபாஸ் லைனுங்க. ஆஹா ஸ்டார்ஸ் பாருங்க, என்ன ஒரு டீப் கர்வ்ங்க. முன்னாடி நம்ம இடி வெப் 7 தெரியுறான் பாருங்க தலைவர். இதோ ஸ்டார்ஸ், இவங்க தான் நம்மளுடைய கோ பேசஞ்சர்ஸ். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுப்பா. நம்மளுக்கு ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க இவங்க தான். சாப்பாடு எங்கேயுமே வாங்கவே விடலை அத்தனை பேரும். ஸ்டார்ஸ் 1388 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான சாய்நகர் ஷிரடி ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் SNSI. இங்க நம்ம வண்டி ஃபைனலா 20 மினிட்ஸ் பிஃபோராவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் இன்றைக்கி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்லீப்பர்லேயே ஜம்முன்னு ட்ராவல் பண்ணி நம்ம ஷீரடிக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த ட்ரெயின் ஒரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயின் ஆக்கினாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய மக்கள் பயன்படுத்துவாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடுத்த நாளே சென்னைக்கு கிளம்புதுங்க. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போயிடுவாங்க. அதுவும் இந்த ட்ரெயினுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.